ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல் லாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். இது என்னோடய ரெசிபி, ஓன் ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கலாம். மாமா செய்கிற மாதிரியே நான் பிரியாணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செஞ்சேன் சண்டே ஸ்பெஷலாக. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாமே நான் தான் க்ளீன் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் நெய்யில் போட்டு ஆனியன்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டே. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாம் வதங்கிட்டு இந்த டைமில் வந்து நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப எல்லாமே. அதுக்கப்புறம் தயிர், எலுமிச்சைப்பழம், அதுக்கப்புறம் எல்லாம் ஊற்றிட்டு வத்தப்பொடி, சீரகப்பொடி, கறி மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பொடியை நம்ம ஆட் பண்ணிட்டு சிக்கனையும் போட்டுக்கலாம். சிக்கனையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி கூட அந்த மசாலா கூடலாம் சிக்கன் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அது கொதிச்சுட்டு நான் அரிசி ஊற வச்சு எடுத்திருந்தது அதில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ தம் போட்டுறதுக்கு வந்து நான் மேலே கீழே இது வச்சு தோசைகள் வச்சு அதுக்கு மேலே பிரியாணி சட்டி வச்சு அதுக்கப்புறம் வெயிட் வச்சேன். அந்த மாதிரி கூட தம் போடலாம், குக்கர்லேயும் போடலாம். அதுக்கப்புறம் தம் உடச்சதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்ச பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு பிரியாணி. மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் காய்ஸ்.